போட்டியிடாதது அந்த அளவுக்கு பலம் வராது. பிரசாந்த் கிஷோர் போட்டியிடாதது அவர் 3.5% போனார். 23, 30 வருவாருன்னு கருத்து கணிப்பு சொல்லிச்சு. அவரே போட்டியிடாத போதும் அது பலகீனம். இப்போ தலைவர் போட்டியிடலைன்னா அது பலகீனம் தான் டிடிவியை பொறுத்த அளவில். அதே மாதிரி அண்ணாமலை லீடர், மற்றவங்கெல்லாம் பிரசிடென்ட். இப்போ பொன்னார் அவரும் ஒரு லீடருங்க லெவல் தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பிஜேபிக்குள்ளே இருக்கிறாரு. தமிழ்நாடு லெவலில் அந்த அந்தஸ்தை அண்ணாமலை பெற்றார். ஸோ அவர் போட்டியிடலாம், அது பலகீனம். இந்த முறை போட்டி வந்து ஆல்ரெடி தாவேகா வர்சஸ் திமுக தான் சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாரு. இப்போ போட்டி விஜய் சொல்றத குப்பை கூட தூக்கி போடுங்க. அவரே 1000 சொல்லுவாரு, அதெல்லாம் ஒரு மேட்ரா என்னங்க இருக்கு? களத்தை விட்டு ஓடன கோளை நாயின்னு விஜய் அடிக்கிறாரு, களத்திலே வராது ஒரு 1000 சொல்றதெல்லாம் ஒரு மேட்ராங்க. அப்படின்னா அவர் இங்க நின்று இருக்கணும். ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள சீமான் களத்துக்குள்ள நின்னாரு, களத்தை விட்டு ஓடிய கோளை நாய் களத்துக்குள்ள வராதவர்னு அடிக்கிறாரு. உண்மைதானங்க? அது பொய்யா நான் சொல்றது? விஜய் சொல்றது கிளைமுங்க. களத்தை விட்டு விஜய் ஓடிட்டாரு, கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தாருன்னு சீமான் சொல்றது உண்மை. ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் ஈரோடு கிழக்கு தமிழக மண்ணின் களம். ஸ்டாலின் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறது தான் ஈரோடு கிழக்கு தமிழ்நாட்டின் களம். இந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ள நின்று சண்டை செய்தது சீமான். ஒரு களத்துக்குள்ளே வரல. அப்போ அவர் வந்து 1000 கிளைம் பண்ணுவார். அந்த கிளைம் எல்லாம் நம்ம பெருசாக பேசணுமா?